உன் குழந்தை தூங்க மாட்டாங்க, இல்லாட்டி தூக்கத்துல திடீர்னு எந்திரிக்கிறாங்க, இல்ல தூங்குறதுக்கே லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற பேரண்டா, அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் உன் குழந்தை ஏன் தூங்க மாட்டான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதோட டிப்ஸ் பார்க்கலாம் எப்படி தூங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஏன் தூங்க மாட்டாங்க அப்படின்னா, ஒன்னு எக்ஸசிவ் ஸ்கிரீன் டைம். எக்ஸசிவ் ஸ்கிரீன் டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இது மெலட்டின் ஹார்மோனை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அப்போ குழந்தைகளுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரும். ஏன்னா அதுதான் வந்து ஸ்லீப் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்றது. தென் ப்ராப்பர் பெட் ரொட்டீன் இல்லாம இருக்கிறது. இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சர்காடியன் ரிதம், அதாவது ஸ்லீப் சைக்கிளை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். மூணாவது, குழந்தைங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் வந்து தூங்குறதுக்கான என்விரான்மெண்டா இல்லாம அது ஹெல்ப் பண்ணாம இருக்கிறது. நாலாவது, குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் இருந்தாலும் குழந்தைங்க வந்து தூங்காம இருப்பாங்க. அஞ்சாவது, குழந்தைங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்கு, இல்லாட்டி ரொம்ப பயப்படுற சுபாவமா இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சின்ன இன்சிடென்ட் கூட தாங்க முடியாது. இதனால கூட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரலாம். ஆறாவது, நீங்க பேரண்ட்ஸ் நீங்க தூங்குறதுக்கே லேட் ஆகுது அப்படின்னா குழந்தைங்க தூங்குறதுக்கு லேட் ஆகும். இப்போ டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரிக்ட்டா ஸ்கிரீன் டைம் இருக்கவே கூடாது. அதுவும் நீங்க தூங்க போறீங்க அப்படின்னா அந்த 2-3 ஹவர்ஸ்க்கு காட்டவே கூடாது. ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு ப்ரொடக்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்டா இருக்கணும் தூங்குறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு டிம் லைட் கொடுக்கிறது, கர்டன் வந்து கொஞ்சம் டல்லான கர்டன் கொடுக்கிறது, அதிகப்படியான வெளிச்சம் பெட்ரூம்குள்ள வராம இருக்கிறத பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாம நீங்க கொஞ்சம் சூத்திங் மியூசிக் எல்லாம் கொடுக்கறப்ப குழந்தைகளுக்கு இன்னமும் தூங்கணுங்கிற உணர்வு வரும். மூணாவது, ஹெட் ஸ்பேஸ் சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கும். அது ஃபாலோ பண்றது மூலமாவும் குழந்தைகளை தூங்க வைக்கலாம். நாலாவது, பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லி தரது. அஞ்சாவது, நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு சில சென்சரி டைரக்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கிறது. லைக் வாக்கிங் கொடுக்கலாம், இந்த ராக்கிங் சேர் மாதிரி கொடுக்கலாம், சில பில்லோ ஃபைட்ஸ் கொடுக்கிறது. இந்த மாதிரி சில சென்சரி டைரக்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கிறது மூலமா குழந்தைங்களுக்கு ஸ்லீப் ரொட்டீன் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆறாவது, ஸ்லீப் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம லைட் ஆஃப் பண்ணா தூங்கணுங்கிற ஒரு ரொட்டீனுக்கு நம்ம வரோம் இல்லையா, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப நம்ம தூங்க போறோம் அப்படிங்கறத குழந்தைகளுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி எப்பவுமே 10 o'clock தூங்க போறீங்கன்னா எல்லா நாளுமே 10 o'clock தூங்க வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இப்ப 3 to 4 இயர்ஸ்ல இருக்காங்க, ஒரு 14 hours ஸ்லீப் தேவைப்படுது அப்படின்னா கரெக்டா 10 மணிக்கு தூங்க வச்சுட்டு இப்ப 6 மணி 7 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா கரெக்டா அந்த டயத்துல வந்து குழந்தைகளை எழுப்பி விடணும். அப்பதான் இந்த சர்காடியன் ரிதம் வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆகும். லாஸ்டா எப்பவும் சொல்றதுதான், ரொட்டீனும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம். இதை ப்ராப்பரா நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தைகளை தூங்க வைக்க முடியும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.